ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்? இன்னைக்கு காளான் வச்சு காளான் லாலிபாப் ரோல் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். நூறு மீல் மேக்கர் சுடு தண்ணியில போட்டு அலசி வச்சிருக்கோம். கல்லுப்பு கொண்டு போய் அம்மாட்ட போட்டு கொத்தமல்லி தூள், போன் இருக்கும் பாரு, கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரெட் கிராம். எண்ணெய் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வணங்கின வேட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காளான் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, மிளகாத்தூள் வேணும்னா நீங்க பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். காளான் வேகும் போது தண்ணி விடும். அதே மீல் மேக்கர் வேகிறதுக்கு சரியா இருக்கும் அந்த தண்ணியை. பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மட்டும் இதில் கரைச்சி ஊற்றி பாருங்க. இப்போ இந்த மசால் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடியா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இப்படி ரெடியாகி இருக்கணும். அப்போதான் ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கும். கொஞ்சமாக ஆற விட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை காட்டிட்டு புளிஞ்சு ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தி நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கு எப்படி சுடுவோமோ அதே மாதிரியே சுட்டு எடுத்துக்கோங்க. நாளாக போட்டிங்கனாவே அது எழுந்திருக்காங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டஃப் பண்ண அந்த சப்பாத்தி ரோல் கட் பண்ணிக்கலாம்.
டிப் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம் ரோல் லாலிபாப் ரெடியாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.